ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோவக்காய் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உலர வச்சுருங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃப்ளேவருக்காக வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு பெசறிடுங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம சில்லி போட்டுடலாம். ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இதாக ஆட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துருங்க. அதில் ஒரு கருவேப்பிலை கொத்தை அப்படியே உருவாமல் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடனே நீங்கள் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் வேக விடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியும் சாஃப்ட்னஸும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெள்ளரிக்காய் டேஸ்ட்டில் இது நமக்கு கிடைக்கும். நீங்கள் புதுவிதமான டேஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர்